ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் தான் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் முன்னாள் தலைவர் தமிழிசையும் கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பதிலளித்துள்ளார். தங்கள் தலைவர்கள் பற்றி இவ்வாறு பேசினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என்ற கருத்தை முன்வைத்தார். அதற்கு அதிமுக சார்பிலும் எதிர்வினையாற்றப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ஜெயலலிதா குறித்த தனது கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் இது தொடர்பாக அதிமுகவுடன் விவாதிக்க தயார் என்றும் சவால் விடுத்தார். ராமசேத்துவை பத்தி மார்ச் 2012 ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க, இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்கிறாங்க. நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க. அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜனும் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்தான் என்று கூறியிருந்தார். ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். கரசேவையை பாராட்டி இருக்கிறார். ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இந்த சூழலில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் மதவெறி கிடையாது என்று கூறினார். தலைவர் பதவிக்கு பக்குவப்படாத அரசியல்வாதி அண்ணாமலை என்று விமர்சித்த அவர் விவாதத்திற்கு தயாரா என்று அண்ணாமலை கூறியதற்கும் பதிலளித்தார். இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது. ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சீனும் வாங்கி கட்டிக்கணும். அந்த அடிப்படையில் வாங்கி கட்டியிருக்காங்க. இனிமேலாம் வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா திரு அண்ணாமலை சந்திக்க நேரம். ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, இவங்களோட போய் நாங்க போய் விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அதில் அரசியல் வியாதி பிடிச்சவர் அரசியல் வியாபாரியோடு விவாதிக்க நாங்கள் தயாரில்லை. அண்ணாமலையை திமுகவின் பி டீம் என்று விமர்சித்த ஜெயக்குமார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பதிலடி கொடுத்தார். தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் விலகிறேன். நான் கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு? இதேபோல ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று பாஜகவினர் பேசுவதில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். இந்த நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு அவர்கள் துணைக்கு அழைத்துக் கொள்வதிலே இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதை அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது. ஜெயலலிதா பற்றிய பாஜகவினரின் பேச்சால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்றும் ஆர்.பி. உதயகுமார் கூறினார்.